ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு அனலைஸே பண்ண மாட்டார். அவருக்கு என்ன ட்விட்டர் ஒன்று போட்டாலே போதுமே, அதன் ட்விட்டர் வாழ்த்து கழகம் பேர் ட்விட்டர்லயே அரசியல் பண்ணலாம், ட்விட்டர்லயே அரசியல் பண்ணி சிஎம் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல. இன்னைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு சரியில்லைங்க, அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஒரு சைட்டை ஒன்று தொடங்கி அதுக்கு வேலைகளை இவர் பார்க்கணுமா. யார் சொல்றா? நம்ம விஜய் என்ன சொல்றாரு. விஜய் அண்ணா ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இடம் இதுதான் நம்பர் 1. டேட்டா பாருங்க, பாத்தீங்களா? இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் டேட்டா, பக்கா டேட்டாவோட இருக்கு. நீங்க சொல்றீங்க சைட் இல்லை, ஏன் சைட் இல்ல? சைட் இருக்கு. சைட் நான் சொல்லட்டுமா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. www.tnsocialwelfare.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று இருக்கு. அதுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1098. சரிங்களா? அது எல்லாமே பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னா அரை மணி நேரத்துல போலீஸ் இப்போ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு வேலைகள்லாம். இங்க கரெக்டா, அதாவது எந்தெந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ இல்ல பிரச்சனை இருந்தோ உடனடியாக தகவல் கொடுத்து சொல்றாங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 181 சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா உடனடியாக போலீஸ் வரும். இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல பிரச்சனைனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர்ஸா அது அலோகேட் பண்ணிருக்காங்க. அவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கண்காணிப்பை பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இதை பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டெய்லி, அதாவது 300 எம்ப்ளாயிஸ் இதுக்காகவே வேலைக்கு போட்டு அமர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தைரியமா பெண்கள்லாம் வேலைக்கு போறாங்களே, எப்படி போறாங்க? பாதுகாப்பு இல்ல, இரும்பு கரம் கொண்டு அடக்கணுன்ற தவறு செஞ்சவனை கண்டிப்பா தண்டனை கொடுத்து அவனை வாழ்நாள் சிறை வைக்கிறாங்க. அதுதான் ரூல்ஸ், அதான் இங்க ஃபாலோ பண்றது. இதெல்லாம் புதுசா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் எப்படி இது? அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன், நீங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ட்விட்டர்ல நீங்க போடணும். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்களே, அதாவது கைவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றீங்களே, உங்க கூடவே இருக்கிறீங்களே செய்தி தொடர்பாளர், அவர் பெண்களை விமர்சிச்சு ஆபாசமா பேசி அந்த வேற மாதிரிலாம் பேசி அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. மறந்துட்டீங்களா விஜய்னா? அப்ப அவர் அடக்குங்க, இரும்பு கரம் கூட இருக்காரு பாருங்க, அவர் அடக்குறது விட்டுருங்க. அப்புறம் உங்க திருச்சி மாவட்ட செயலாளர் பேர்னா செந்தில்குமார், அவர் எதுல மாட்டினார் தெரியுமா? விபச்சார தொழில் பண்ணி மாட்டினாப்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின்படி பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை விபச்சாரத்துல ஈடுபட வைக்கிறீங்க. ஆஹா, அருமை விஜய்னா. ஃபர்ஸ்ட் இந்த ட்விட்டரை போடுற நிறுத்திட்டு இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயம் பாதுகாப்பு இருக்கிறது இந்த அரசாங்கம் தான். நீங்க சொல்றீங்களே திராவிட மாடல், இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விஜய்னா, நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுங்க. இது முக்கியமான விஷயம், காதுல போட்டுங்க. தமிழ்நாட்டில இல்லையா, இந்தியாவில இல்ல, வேர்ல்டுலயே சரி, இங்கதான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒண்ணு பார்த்து செய்யறாங்க. இன்னும் தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு சொத்து உரிமையில சம பங்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தது யாரு? எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு? நீங்க சொல்றீங்களே அரசியல் எதிரின்னு சொல்றீங்களே, இந்த திராவிட மாடல் அரசு தான். பெண்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றம், அவங்க வளர்ச்சிக்காக உரிமை தொகை கொடுக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்னென்னலாம் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு பெண்களுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? போய் பாருங்க. கட்டணமில்லா பேருந்தை பத்தி ஏளனமா பேசுறீங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அதனால ஒரு மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க. அவங்க குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் இல்ல அவங்களுக்காகவும் சேர்த்து வைப்பாங்க. அந்த காசெல்லாம் சும்மா கிடையாது. இது போக உரிமை தொகை கொடுக்குறாங்க. உரிமை தொகைன்னா ஃப்ரீயா இது கொடுக்கறது இல்ல, அது உரிமை, அவங்களுக்கு சேர வேண்டிய காசு, அது கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து பண்ற அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதுங்களா? நீங்க அசால்ட்டா ட்விட்டர்ல மட்டும் போடக்கூடாது. கேஸ் ஸ்டடி எடுத்து பாருங்க. நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கு, மற்ற ஸ்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. தெரியலையா? இந்த போடுறேன் பாருங்க, நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெண்மணி, அதாவது வெளி மாநிலத்தில் வந்த ஒரு பெண்மணி இங்க சென்னையில என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க.
It's a safe city. Chennai is a very safe city. You can go around at 10:30, 11 o'clock alone as a woman, and nobody will harm you, or there'll be no eve teasing or anything. So I find it a very safe city. There's patrolling everywhere, so the government is doing a great job. கேட்டுச்சிங்களா? அதனால இந்த அரசாங்கம் வந்து இரும்பு கரம் இல்ல, அதாவது ஹெவி ராடு போட்டு அடக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து ட்விட்டர்ல ஒண்ணு போடுறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சு எப்படிலாம் அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு போடுங்க. நீங்க ட்விட்டர்ல ஏதோ ஒண்ணு போட்டு சிஎம் ஆயிலான்னு பாக்குறீங்களா? மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 47 பேர் கொடுத்திருக்காங்க. அதாவது 247 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடந்துச்சுன்னு சொல்லாங்க. அதுல வந்து பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல எல்லாருமே சேர்த்து மொத்தம் 47 பேர் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 250 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டுல வந்து ஒருங்கிணைச்சவங்க எல்லாமே கட்டுப்படுத்தவங்க, இந்த டிராபிக் இந்த ஒழிச்சவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் மாதிரி விஜய் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து எல்லா பத்திரிகையாளரும் சூழ்ந்திருக்காங்க. எல்லா பத்திரிகையாளர்கள்ல யூடியூபர்ஸ், குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சூழ்ந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரீட் என்ற ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ட்ரீட் மீன்ஸ் விருந்து. விருந்துனா என்ன? அதாவது அவங்களுக்கு வந்து அது எல்லாமே தேவையானதை சந்தோஷமா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஃபுட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. அதாவது ஒரு விருந்துனா என்னங்க, எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஸோ அதை எதிர்பார்த்து எல்லாரும் வராங்க. வந்துட்டு சந்தோஷமா நான் விஜய் பார்க்க போறோம், சந்தோஷமா என்னென்ன கொடுக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு பல கனவுகளோட வந்திருப்பாங்க. ஆனா கனவு நிறைவேற்றா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காடுறாங்க. என்ன விருந்துன்னா வந்து சைலண்டா ஒரு வாசனை வரலையே, என்ன புதுசா வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா அங்க வருதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம், சாம்பார், காரைக்குழம்பு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறமா ஒரு அப்பளம், ஒரு குலாப் ஜாமுன். ஸோ இது விருந்து. இந்த விருந்து வந்து 250 பேர் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து நான் வந்து குற்றம் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா வந்து என்னன்னு சொல்றேன்னா, இது வர்றவங்களுக்கு வந்து ஒரு வாய்க்கு ருசியா, அதாவது ஒரு விஜய் வீட்டுல விருந்தா, விஜய் வீட்டுல விருந்துன்னு அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், அவர் வீட்டுல போய் நம்ம சாப்பிட போறோமே எப்படிலாம் இருக்கும், பல கனவுகளோட வந்தவங்ககிட்ட சாம்பார், ரசம், மோர், தயிர்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா வந்து விவசாயிகள் வீட்டுல வந்து தினமும் மதியானம் இதுதான் இருக்க போகுது. ஸோ விஜய் வீட்டில் என்ன மாறுபட்டது இருக்கு போகுது. ஸோ வெஜிடேரியன் நான் கொடுக்குறதுனால தப்புன்னு சொல்ல, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் கொடுத்துருக்கலாம். அதை பிரித்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே சிலவங்கலாம் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வெஜிடேரியன் கொடுத்துருக்கலாம் இல்லையோ. ஒரு படையெல்லாம் வச்சிருக்கலாம், யார் வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்தவங்க பார்த்தா வெறும் 250 பேர் தான். ஸோ 250 பேருக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணுன்றத அது நோட் பண்ணோம். சாப்பாடு விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயமும் சரி, விஜய் அவர்கள் வந்து தவறு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, யாருக்கும் சாப்பாடே போடல, அது கரெக்டாக வந்து அமைக்கப்படலை. இதுதான் உண்மை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்ன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதாவது ரசிகர்களை வந்து ஓட்டா மாத்துறது, அதுவும் சாதாரண விஷயமே இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. அதாவது திமுகன்ற பெயர் சொல்ல, திராவிட மாடல்னு சொல்லிட்டு அவங்க தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஒரு முக்கிய தேவை என்ன பார்த்தோம்னா சாப்பாடுக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அது வந்து கொடுக்கப்படலை. இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா, இல்லை தெரியாம நடக்குதா, இல்லை கீழே இருக்கிறவங்க வந்து இப்போ சரியில்லையா, இல்லை அவர் வேணும்ட்டு இது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களே போயிட்டு சாப்பாடுல அவங்க சாப்பாடு உட்காரும் போது அங்க இருந்து எழுப்பி அனுப்பிட்டாங்களாம். என்ன நீங்க ஏன் உட்காடுறீங்க, அதெல்லாம் கணக்கு பார்த்தா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா. இது என்னது? இது நீங்க கிஃப்ட் கொடுத்துறீங்க, சரி அவங்களுக்கு தங்கம் கொடுத்துருங்க, கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க, நீங்க கொடுக்குறீங்க. பட் ஆனா இதுல வந்து எதுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, எனக்கு அது புரியல. விஜய் ஒருத்தர் வந்து இப்போ சினிமால பிஸியா இருக்காரு, முழு நேர அரசியல்வாதி அவர் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் தான் இருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், மற்றவங்க வந்து பொறுப்பேற்று ஒன்றும் கரெக்டாக நம்ம பண்ணணும், இது வந்து அரசியல், சாதாரண ஒரு சின்ன விஷயம் போனால் கூட அது தப்பாயிடும், நம்மளை குறை சொல்லுவாங்க அப்படின்றத ஒரு பார்த்து செயல்பட்டு. பட் ஆனால் அசால்ட்டா லெத்தாஜிக்கா இருக்கிறாங்க. ஒரு சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து காமெடி பண்ணுறாங்களா இல்லை விஜய்க்கு வந்து கேம்பெயின் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த வீடியோ நீங்க பாருங்க, இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுல வந்து விஜய் செய்த செயல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவர் என்ன செயல் செஞ்சாருன்றது மட்டும் எனக்கு நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்களே பாருங்களேன். பாத்தீங்களா, இது என்ன செயல் செஞ்சாரு? ஒண்ணும் இல்ல, காரை விட்டு இறங்கி வர்றாரு, ரசிகர்களை பார்த்து கை காட்டுறாரு, இப்ப நடந்து போறாரு. இதுல என்ன விஜய் செய்த செயல்? என்னையா கேம்பெயின் பண்றீங்க?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு முடிஞ்சிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி எப்பவுமே அவர் எங்கே போனாலும் கேமராவோட தான் இப்போ போகிறது போல. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஃபோட்டோலாம் உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவோம். பாலாஜி வந்து வீட்டில் எடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லாம் போட்டு 2 முறை எடுத்து வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக கொடுத்துட்றேம்மா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன். எல்லாத்தையுமே கேமராவோட போறாரு. அங்க போய் என்ன சொல்றாரு, உங்களுக்குலாம் வந்து கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நீங்க எடுத்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் போட்டே வந்துடும். உங்களுடைய மாவட்ட செயலாளரோ மாவட்ட அமைப்பாளர் பாலாஜின்றவர் மூலியமா நான் கொடுத்து அனுப்புறேன், உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த வீடியோல. அது பார்த்தீங்கன்னா கேமரா கரெக்டா கேமரா போக்கஸ்ல இருக்கு. அவர் ஏறுறாரு, கரெக்டா பின்னாடியே போவோம். இங்க பாக்குற கரெக்டா, அதாவது எப்படின்னா ஒரு சினிமா நடிகர் கூட இப்படி நடிக்க மாட்டாங்க, பக்கா ஒரிஜினாலிட்டியே பண்றாப்புல ஆளு. அது எப்படி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை சினிமா கட்சியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா மாநாட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும், 1 மாதம் முடிய போகுது. ஸோ வந்து கட்சி வேலைகள்லாம் இவங்க பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. என்ன மெயின் ஃபோக்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக போட்டுன்னு இருக்காங்க. விஜய் படத்துலேருந்து வந்த பாடல் காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடல் காட்சிகளை வந்து ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு 4 பேர் வணக்க விட்டு அப்படியே கம்பீரமாக வந்து அப்படி பண்ணுறது. ஸோ இதனால வந்து என்ன, இது நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டுற போகிறாங்களா? என்னோட கேள்வி இதுதான். ஆஹா சூப்பராக இருந்துச்சுப்பா, ஆஹா ஓட்டு போட்டுருங்கன்னு போட மாட்டாங்க, லைக் போட்டு பின்னாடி வந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் சினிமா வேற அரசியல் வேறன்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் மதுரையில் அவர் பேர் லெஃப்ட் பாண்டின்றவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீடியோ போடுறாப்பட என்ன மிரட்டுறாரு. இது மிரட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு புரியல. எப்படி மிரட்டுறாரு நீங்களே பாருங்களேன். சரியான ஆம்பளை ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தலுக்கு மறந்து இறக்கும்டா, நீ வாடா, நீயா நானும் பேசிக்கணும்டா, எங்கடா வர எப்படா வர சொல்றான். இது வந்து விஜய் பேரை வந்து கெடுக்கிறதா இல்ல வந்து இவர் வந்து எதுக்காக இப்படி பண்றாரு, இதெல்லாம் விஜய் பார்த்துட்டு இருக்காரா, என்னடா அது இவங்களே கட்சி நம்ம யாருமே எதிரே தேவையில்ல, இவங்க நம்ம ஆளுங்களே டோட்டலா முடிச்சு விட்டுருவாங்க போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு எனக்கு தோணும். இல்ல இது அவர்கிட்ட காட்டுறாங்களா, அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஒன்னும் இதெல்லாம் காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது. ஸோ நீ ஏன்டா இதெல்லாம் பத்திலாம் நீங்க பேசுறீங்கன்னு என்ன கேட்கலாம், நான் பேசுவேன். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு இல்லையா. அரசியல்னு வந்துட்டாலே விமர்சனங்கள் எழுதுறது சரிதானே, இப்படிதான் நடக்கும், எல்லாத்துக்கும் விமர்சனம் வரதான் செய்யும் கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அடுத்த கட்ட மூவ் இது அரசியல். ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து விஜய் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் மேலே தங்கி இருந்து எல்லாம் பார்த்ததுனால அங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் பரிச்சயப்பட்டனா இருப்பாங்க. இப்போ இடம் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காருல. ஸோ இதை வச்சு அவங்க ஓட்டா மாற்றுறதுக்கு பிளான் கூட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 47 பேர் வந்து சாதாரண அவங்க வந்து நல்ல ஒரு பெரிய இடம் வச்சிருக்கோம், நிலம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்லா கண்டிப்பாக வந்து ஊரில் வந்து பெரிய அளவு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு ஓட்டா மாத்துறதுக்கான அரசியல் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா போட்டோ எடுத்து அவங்கள்ட்ட பேசி, அதாவது சில மனுக்கள் வேற வந்திருக்கான், ஐயா நீங்க வந்து விக்கிரவாண்டி தொகுதி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் மூவ் ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து விக்கிரவாண்டி தொகுதி தான் நிக்க போறதாகவும் சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. ஏன்னா மாநாட்டில் கூட பழக்கம் ஏற்பட்டு அங்க இருக்கிற பரிச்சயமா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம், இது ஒரு சின்ன தொகுதி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை கூட இருப்பாரு. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள நின்றா கொஞ்சம் கஷ்டம் சொல்லிட்டு நோட்டம் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சனங்கள் வந்து வரதாங்க செய்யுது. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா விஜய் வந்து கண்டிப்பா வந்து சில விஷயங்கள் கண்டிக்கணும். அவர் வந்து உள்ள ஃபுல் பாத்தீங்கன்னா சினிமா ஃபோக்கஸ்ல இருக்காரு. நேற்று கூட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இருந்ததாகவும் பாத்தீங்கன்னா வேற போட்டோ எடுத்துட்டு அவங்க பேச்சு கொடுத்துட்டு அமிச்சிட்டாவும் சொல்றாங்க. சாப்பாடு ஒரு பரிமாறல, புஷி ஆனந்த் தான் பரிமாறிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். அவர் ஒன்றும் பரிமாறல. ஸோ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. விஜயும் கண்டிப்பா வந்து உட்கார வச்சு என்னெல்லாம் பண்றீங்க, என்ன நடக்குது, சோசியல் மீடியால எப்படிலாம் வந்து நம்ம ரசிகர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, சார் ரசிகர்னு சொல்லக்கூடாது, இப்போ பாத்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும் அவர். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸு இது மிரட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு கெட்ட பேருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேரு. அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி டோட்டலா முடிச்சு விடுங்க போல அந்த மாதிரி தான் இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அயோத்திக்கு போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா வாக்காளர் வந்து சேர்ப்பு முகாம்ல வந்து இவங்களும் உட்காந்துருக்காங்க, டிஎம்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நேற்று கடைசி நாள்னால பாத்தீங்கன்னா உட்கார இடத்துல வந்து பிரச்சனையா இருக்கு. இதை இவங்க ஒட்டு கொடுக்காம பார்த்தா டிவிக்கு நீங்க எத்தனை நாள் தான் உட்காருவீங்க, இல்லை நாங்க உட்காருன்னு சொல்லிட்டு இங்க பிரச்சனையா இருக்கு. அப்புறம் அங்க அடிதடியா இருக்கு. இது வந்து எதை நோக்கி போகுதுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். எதுக்கு அங்க சண்டை போடணும், சண்டை போடுற விஷயம் என்ன, அங்க வந்து வாக்காளர் தானே வராங்க, ஓட்டு போடுறவங்க வந்து கேன்வாசிங் நடக்கல. அங்க என்ன நடக்குது, புதுசா வந்து ஓட்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அப்ளை பண்றது, அது யாருக்கிட்ட அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன, இல்ல சாதாரண விஷயம் அது. ஸோ வந்து இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம வந்து நீங்க வந்து சண்டை போட்டு ஒரு கட்சி வந்தோ திமுக கூட சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா
பலியாக போகிறது நீங்கள் தான். அது உண்மை ஃபேக்ட்டு. ஏன்னா ஒரு கட்சி தொடங்கி 1.5 மாதம் கூட ஆகலை, அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பஞ்சாயத்து பேச்சு பிரச்சனைகள்லாம் வருதுன்னா இதெல்லாம் வந்து தவறாக முடிய போகிற விஷயமா தான் முடியும். ஏன்னா சீமானை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு காரணம் வந்து சீமான் வந்து அரசியலில் தான் தகுதி இல்லாத ஆள். ஸோ அதனால தான் நாங்கள் அப்போதுலேயும் சொல்லுவோம் வந்து விஜய் வந்து அவர்கள் சேரக்கூடாது, ரசிகர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், அவர் கட்சியை விட்டு வெளியே வந்து சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி எதுக்காகனா சீமான் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஆள். ஒரு அரசியல்லே வந்து இருக்கிற தகுதி இல்லாத ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானை வந்து வெறுத்து நாங்கள் பேசுகிறோம் தவிர மற்றபடி எந்த கட்சி மேலே காழ்ப்புணர்ச்சிலாம் எங்களுக்கு கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் கட்சியில் இருக்கும், அதாவது தாவேகா கட்சியில் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சந்தோஷப்படும்படி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து வேலை செய்யுங்க, அரசியலில் வேலை செய்யுங்க. அதை விட்டுட்டு வந்து சோசியல் மீடியாவில் கத்துறது திட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறது, கொடியை போட்டோன்னா நாங்கள் யாருன்னு காட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போவே போனீங்கன்னா கட்சியை மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் திரும்ப வந்து நடிக்க போயிடுவார். இதுதான் நடக்கும். ஆனால் தயவு செய்து வந்து உங்கள் கட்சி வளர்கிறதுக்கான மக்களை சந்தித்து நீங்கள் வந்து பேசுங்க தவிர மற்றவங்களை ஏசி பேசக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பிரச்சனைகளில் வந்து ஈடுபடணும் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இறந்தவர்கள், அதாவது உங்கள் மாநாட்டுக்கு இறந்தவர்களை வந்து இன்னும் கூட நீங்கள் சந்திக்கலை, அவங்க குடும்பத்தை நீங்கள் வர வச்சு கூட பேசலை. அதெல்லாம் ஏன்? அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம் அதானே? ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஏன் போய் சந்திக்கல அவங்கள? இல்லை அவங்கள வர வச்சு நீங்கள் ஏன் வந்து சொல்ல? அவங்க உங்களுக்காக தானே வந்தாங்க. ஒரு ரசிகனா, அதை ரசிகனா இல்லை, உங்கள் மேலே உயிரே இருக்கிற ஒரு ரசிகர்கள் நிறைய ஒரு வண்டிலாம் வச்சு சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க. ஸோ வந்த இடத்துல வந்து சில அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அழிச்சு நீங்கள் பேசாது ஏன்? இப்போ இடம் கொடுத்ததுக்கு நீங்கள் கூட்டு வந்து ட்ரீட்ன்ற பேரில் ஒன்று வச்சுருக்கீங்க. பட் ஆனால் வந்து இவங்களை ஒன்றையா நீங்கள் சந்திக்கவே இல்லை. இதெல்லாம் சந்திக்கணும்ல, இது அரசியல். இதில் நீங்கள் போய் பார்க்கணும், இல்லை உங்களை வர வச்சு நீங்கள் பார்த்து வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணணும்ல. பட் ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. இதெல்லாம் ஏன்? அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? இதில் ஏன் நீங்கள் ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க? அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து தப்பாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களா? இல்லை அது ஆக்சுவலாக வந்து ஒரு சாவில், அதாவது நம்ம கூட இருந்தவர்கள் நம்ம கூட பயணித்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து தமிழகத்தை நான் மாற்றுவேன், தமிழகத்தில் எல்லா மக்களையும் சிறப்பாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி இது நடக்கும்? ஒரு சாப்பாடு வச்சுல கவனம் செலுத்த மாட்டீங்க, இறந்தவங்களை போய் கரெக்டாக பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என்ன உங்களோட நிலைப்பாடு? அப்போ மக்கள் எல்லாமே புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. எல்லாருமே விஜய் தான் அடுத்த சிஎம், விஜய் தான் அடுத்த சிஎம். விஜய் அடுத்த சிஎம் அவர் என்ன பண்ணார் இதுக்கு முன்னாடி? நான் கேட்ட கேள்வி, விஜய் வராரு, சரி ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. கேட்டால் சொல்லுவாங்க விஜய் சாப்பாடு போட்டார், மாணவர்களுக்கு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு. இது பண்ணால் போதுமா? எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு? இல்லை எதுக்காக போராட்டம் பண்ணாரு? அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி ஏற்படும். எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா உள்ள இறக்கி மக்களை சந்திச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து ராகுல் காந்தி மாதிரி வந்து நடந்து போயிட்டு மக்களை சந்திக்க போறேன்னு சொல்றாரு. அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் மக்கள் மேல வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, திமுக என்னுடைய எதிரின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு நடந்துக்கணும்? ஒரு முதிர்ச்சியா நடக்கணும். ஒரு பெரிய கட்சி கூட வந்து நம்ம போட்டி போட போறோமே, நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம சீமான் கட்சி மாதிரி போயிடுவீங்க. அதுதான் உண்மை. நீங்க ஒரே ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருக்கிறீங்க. கிஃப்ட் கொடுக்கறதுனால வந்து மக்கள் வந்து உங்களை வந்து நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், உங்க கூட இருக்கவங்க பிரச்சனைகள் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல போயிட்டு நீங்க இறங்கி நீங்க பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து இங்க கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து விருந்து கொடுத்து அனுப்புறதெல்லாம் அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியால ரீல்ஸ் போறதை விட்டுட்டு அரசியல்ல ஈடுபடுங்க. ஃபர்ஸ்ட் அரசியல்ல ஈடுபடுறது தான் என்னன்றது தெரிஞ்சுக்குவாங்க. இதை தான் ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக வந்து நான் உங்களுக்கு கேட்டுக்கிறோம்.